ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக எஸ்லைன் சீரிஸோடைய அடுத்த பாட்டை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல 2 பாட்டு போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த வீடியோடைய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட், டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் ஐ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கொடுத்து வச்சிருப்பேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த வாரம் முழுக்கவே லேடிஸ் வாலெட்டுக்கு நிறையவே ஆஃபர் இருக்கு மக்களே. ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு 555 மட்டும்தான். ஒரிஜினல் கவு லெதர்ல பிரீமியம் குவாலிட்டியில 1 இயர் வாரண்டியோட உங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப லிமிடெட் டைம் ஆஃபர் மட்டும்தான். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் ஓடி வந்து அந்த பொண்ணை பார்க்கும்போது நல்ல வேலையா அந்த பொண்ணு சாகவே இல்லை மக்களே. அந்த பொண்ணுடைய அந்த லைனும் ஆடிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த லைன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து இப்ப அப்படியே இந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. அங்க நம்ம ஹீரோவும் வராரு. எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, இந்த டைம்ல நீங்க 2 பேரும் எதுக்காக ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முதல்ல அவதான் போனா. போன் பேசும்போது நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் தான் நான் பின்னாடி போனேன் அப்படின்னும் போது அவ ஏன் போனான்னு கேட்கும் போது அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது இவரு கடுப்பாயிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவ தற்கொலை பண்ணிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல பிரின்சிபல் வந்து அங்க இருக்க எல்லா டீச்சரையும் போட்டு செமையா கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எதுக்காக ஸ்கூலுக்கு வந்து தற்கொலை பண்ணி சாகணும்? வேற எங்கேயும் சாக இடம் கிடைக்கலையா? நீங்க ஒழுங்கா அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி மாத்தி திட்டும் போது லைட்டா அப்படியே சண்டைலாம் போடுறாங்க. அந்த சண்டையில அங்க இருக்க புக்கு திங்ஸ் எல்லாம் கீழே ஒழுக அங்க ஒர்க் பண்ற 2 டீச்சர் போயிட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கும் போது பார்த்து ஏதோ சிக்னல் கொடுத்துக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல மக்களே. இப்போ இந்த சண்டையெல்லாம் முடிய அங்க கிம்னு ஒரு டீச்சரை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய பேரும் கிம்மு தான், இந்த டீச்சருடைய பேரும் கிம்மு தான். போட்டு குழப்பிக்காதீங்க. இவரை சொல்லும் போது கிம் டீச்சர்னு சொல்றேன், அந்த பொண்ணை சொல்லும் போது கிம் பொண்ணுன்னு சொல்றேன். இவரு ஸ்கூல் முடியும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்க இன்னொரு டீச்சரு, என்னப்பா நீ எப்பப்பா எனக்கு கல்யாண டேட்டை சொல்ல போற, பார்ட்டி எப்ப கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கல்யாணமா? இதுக்கப்புறம் கல்யாணமே நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி தன்னுடைய தங்கச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த ஊரே வேணாம், இந்த வேலையே வேணாம், நம்ம கனடா போயிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காரு. வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணிருக்காரு. ஆல்மோஸ்ட் வேலை கிடைச்ச மாதிரிதான் மக்களே. இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி தங்கச்சியும் தங்கச்சியோடைய பொண்ணையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி போயிட்டு மீட் பண்ணும்போது, என்னன்னா புதுசா இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அங்க தங்கச்சியோடைய புருஷன், அந்த பொண்ணு, இவங்க எல்லாருமே இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இவர்தான் மச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா இவர்தான் மச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர்லாம் கல்யாணம் பண்றத கூட சொல்ல மாட்டாங்க போல, யாரு மாப்பிள்ள அப்படின்னு கூட அண்ணங்காரனுக்கு தெரியாது போல மக்களே. அதுக்கப்புறம் தங்கச்சி குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருக்காரு, ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு. நீ எதுக்கு கனடா போற, இந்த ஊர்லயே இருந்தா என்ன, இங்கதான் உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குல்ல அப்படின்னு போது, இல்ல எனக்கு வந்துட்டு கனடா போகணும் அப்படின்றது ஆசை, முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா போறேன் அப்படின்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு, நீ என் கூட சண்டை போடு, ஏஞ்சி வா ப்ளீஸ், ஏஞ்சி வா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பொண்ணு எப்படி இங்க இருந்து குடிச்சிருப்பா இல்ல விழுந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கும் போது அங்க லீன்னு ஒரு பொண்ணு வரா. ஜோக்க பாரு, திடீர்னு அந்த பொண்ணு செம ஃபேமஸ் ஆகுறா. அதுக்கப்புறம் பார்த்தா தற்கொலை பண்ணிடா. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டே இருப்பா இல்லையா, கிம்மு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிம்மையும் ஆளை காணும் அப்படின்னும் போது அவளையும் காணுமான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றா. எல்லாம் அந்த பொண்ணு சாவத்துக்கு முன்னாடி அனுபவிக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா யார்ட்டையும் பேசாம இருந்த பொண்ணு திடீர்னு பேசி பழகி செம ஃபேமஸ் ஆயிருக்கா போல அப்படின்னும் போது, கொஞ்சம் வாய மூடு, ஜோ இறந்து போயிட்டான்னு உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா சாகலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாகல ஹாஸ்பிடல் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் கண்ணாடி போட்டு போறான். டேய் தம்பி கொஞ்சம் நில்லு, அந்த கண்ணாடியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்கி, இவ்வளவு நாள் நீ கண்ணாடி போட்டு பார்த்ததே கிடையாது, என்ன திடீர்னு கண்ணாடி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ்வளவு நாளா லென்ஸ் யூஸ் பண்ண, அந்த லென்ஸ் வந்துட்டு கண்ணுக்கு செட் ஆகல, இப்போ வந்துட்டு லைட்டா இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் கண்ணாடி யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இதனால என்ன, ஸ்கூல்ல கண்ணாடி எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கிம் டீச்சரை காமிக்கிறாங்க. இவரு அவருடைய டெஸ்க்ல வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு கண்ணாடி இருக்கு. இது யாருடைய கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க அந்த ஸ்வீட் டீச்சர் இருக்காங்க. அவங்க வந்து உங்க டேபிள்ல இருந்தா உங்க கண்ணாடியா தான் இருக்கும் அப்படின்னும் போது, இல்லையே நான் கண்ணாடி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேனே அப்படின்னும் போது, சும்மா போட்டு பாருங்க எனக்கு தெரியல அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு போயிட்டு உட்காரும் போது இவனுக்கும் கியூரியஸா இருக்கு, இது என்ன கண்ணாடி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டா எல்லாருடைய மண்டையிலயும் அந்த எஸ் லைன் போயிட்டு இருக்கு. என்ன கரமண்டா இது, கண்ணுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு பாக்குறாரு. எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் போயிட்டு கனெக்ட் ஆகுது. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வராரு. ஹீரோடைய மண்ணை முழுக்க கோடு இருக்கு. போக போக கோடு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கண்ணாடியை கழட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோனுடைய டீச்சர் அங்க இருக்காங்க. என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்துட்டா இல்லையா, அதை பத்தி விசாரிக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னும் போது என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம் என்ற பொண்ணும் வரல, அந்த பொண்ணையும் காணும் அப்படின்னு சொல்ல அவளையும் காணுமா, கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களான்னு கேட்கும் போது கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனா கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, எதுக்காக ஜோ தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணா, அந்த புல்லிங் நாளியான்னு கேட்கும் போது இல்ல கண்டிப்பா என்னுடைய அக்கா பொண்ணு தற்கொலைக்கெல்லாம் ட்ரை பண்ண வாய்ப்பே கிடையாது, இங்க வேற என்னமோ நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. அந்த ஜோடைய பாய் ஃப்ரெண்டோடைய போட்டோவை காமிச்சு இந்த பையன் யாரு இங்க இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இவனும் இந்த ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிடுறாங்க. அந்த பையன் கிட்ட ஹீரோ போயிட்டு விசாரிக்கும் போது நானும் அவளும் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்தா, யார்ட்டையும் பெருசா பேச மாட்டா, பழக மாட்டா, அவ உண்டு அவ வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் பேசி பழக ஆரம்பிச்சா, நல்லாவே ஃபேமஸ் ஆனா, அதுக்கப்புறம் தான் என்னையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பழக ஆரம்பிச்சா. நானும் அவளும் அன்னைக்கு வந்துட்டு ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு போனை பார்த்துட்டு அவ எங்கேயோ கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம நாங்க அன்னைக்கு கடைக்கு போயிட்டு ஏதோ வாங்கிட்டு அப்படியே வெளியே வரும்போது பேக்குள்ள இருந்து எதையோ காணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு போனா அப்படின்னு சொல்லும் போது எதை காணும் அது உனக்கு தெரியுமான்னு கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது எந்த கடைன்னு கேட்டு அந்த கடையோடைய கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் கிம்மு வந்து பேக்ல இருந்து எதையோ ஆட்டைய போட்டுட்டு போறான்னு தெரியுது, ஆனா எதை எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியல. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போறா அப்படின்னு சொல்லிட்டு மத்த கேமரா ஃபுட்டேஜையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு மெட்ரோ வரைக்கும் போயிருக்கா, ஆனா அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி கிம் டீச்சரை காமிக்கிறாங்க. இவரு தங்கச்சி வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. தங்கச்சோடைய ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தங்கச்சோடைய மண்டையில ஒரு 3-4 கோடு போயிட்டு இருக்கு. அந்த புருஷங்காரனுடைய மண்டையில எக்கச்சக்கமான கோடு போயிட்டு இருக்கு. இதை இவன் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும் போது கொஞ்சம் அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க கல்யாணம் ஏன் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி வீட்டுக்காரன் கேட்கும் போது அதை பத்திலாம் இப்போ கேட்டே ஆகணுமான்னு கேட்கும் போது பரவாயில்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பொண்ணும் உருகி லவ் பண்ணும், ஆனா திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு எனக்கு துரோகம் பண்றான்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நானே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு சாரி அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்கல வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. லிப்ட் மூலியமா கீழே போயிட்டே இருக்கும் போது இந்த ஆளுடைய மண்டையில நிறைய கோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் வந்துட்டு பாத்தீங்கன்னா 4வது மாடி பக்கமா போகுது. இந்த ஆளுக்கும் 4வது மாடில இருக்க அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே போறாரு. 4வது மாடியில ஒருவேளை ஏதாவது கீப்பு வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு கீழே பேசிட்டு மறுபடியும் மேல போகும்போது இந்த புருஷங்காரன் நம்ம கிம்மோடைய தங்கச்சி 10வது மாடியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவரு 4வது ஃப்ளோருடைய அந்த பட்டன் அமுக்கும் போது கரெக்டா நம்ம கிம் நோட் பண்றாரு. ஐயோ மாத்தி அமைக்கிட்டம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு 10 நமக்குறாரு. மேல போயிட்டே இருக்கும் போது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு 4வது மாடியை இவரும் கிளிக் பண்ணி விடுறாரு. 4வது மாடி கிட்ட போகும்போது அந்த லிஃப்ட் ஓபன் ஆகுது. இவரு இறங்கி அந்த கோடு எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணும்போது பாஸே நம்ம போக வேண்டியது 10வது மாடி அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோடைய பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கேஸ் வந்துட்டு ஒரு தற்கொலை முயற்சின்னு முடிய பாரு, அவ்வளவுதான் கேஸே முடிய போகுது அப்படின்னும் போது முடியவே முடியாது, என்னுடைய அக்கா பொண்ணு தற்கொலைக்கு ட்ரை பண்ண வாய்ப்பே கிடையாது, அவ்வளோ ஈஸியா எதுக்காக இந்த கேஸை முடிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு அந்த ஸ்கூலுடைய சேர்மன் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளு போல டிபார்ட்மெண்ட்ல பேசி இந்த கேஸை முடிக்க சொல்றாரு, நான் என்னையா பண்ண முடியும் அப்படின்னும் போது இங்க பாருங்க நான் கண்டிப்பா இந்த கேஸ்ல ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன மீறி என்ன பண்ண முடியும், உன் லிமிட்டை கிராஸ் பண்ணாத அப்படின்னு, நீங்க எப்பயோ கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடுப்பா வெளியே போயிட்டு அந்த ஜோவுடைய மொபைல ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது டே அதை ஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம்டா, ஏதாவது சைபர் கிரைம்ல கொடுக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். அடுத்து கிம்ம காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூலுக்கு போனா அங்க ரெண்டு பேருடைய மண்டையில அந்த கோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. மக்களே இவங்களுக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. எங்க போனாலும் கண்ணாடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அங்க நம்ம ஸ்வீட் டீச்சர் இருக்காங்க. அவங்க இவரை பார்த்து கனடாக்கு போறீங்களா, வேலையும் கிடைச்சிருச்சான், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய கலவரத்துக்கு நடுவுலையும் நீங்க விஷ் பண்றீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரோ உங்களை சீட் பண்றாங்க, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானா இருந்தா முதல்ல அது உண்மையான கண்டுபிடிப்பேன், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல, ஆமால நம்ம முதல்ல போயிட்டு அது உண்மையான கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற. இப்போ தங்கச்சி பொண்ணு கூட சேர்ந்துட்டு வீட்டுக்கு போனா அங்க ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த ரூமுக்கு வராம இவங்களுக்கு வராம 4வது மாடிக்கு போக வேண்டிய பார்சல் இங்க வந்திருக்கு, நான் கொண்டு போயிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்லும் போது, இல்ல நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் அந்த பாக்ஸை வாங்கிட்டு 4வது மாடிக்கு போயிட்டு அங்க 401 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூமுக்குள்ளதான் மக்களே அந்த புருஷங்காரனுடைய ரெட் லைன் வந்துட்டு உள்ளுக்குள்ள போயிருக்கும். இங்க இருக்க ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் புருஷங்காரன் கனெக்ஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நிக்கிறாரு. அந்த பாக்ஸ் அங்க வச்சுட்டு வந்து ஓரமா நிக்கும் போது அங்க ஒரு லேடி வராங்க. போன் பேசிக்கிட்டே வந்து பாக்ஸ் எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அப்படின்னா நீ தான் என் தங்கச்சியுடைய சக்காலத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கீழே போயிட்டு அங்க அந்த லெட்டர்லாம் வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த லெட்டர் பாக்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த தங்கச்சிக்கு வர வேண்டிய லெட்டர்ல சிலது வந்துட்டு அந்த 401 அந்த ரூமுக்கு வர வேண்டிய லெட்டரும் வந்திருக்கு. இது என்ன மாறி மாறி வந்திருக்கு, இங்க அப்படி என்ன விஷயம் தான் நடக்குது, எல்லாமே தப்பா இருக்கு, அது என்ன மர்மம்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல அந்த டீச்சருக்கும் அதே டைம்ல கிம்முக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோலாம் லீக் ஆயிட்டு இருக்கு மக்களே. அது மட்டும் இல்ல மக்களே, அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு கீழே வந்துட்டா பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த டீச்சரையும் காணும். அந்த டீச்சர் எங்க போனாரு அப்படின்னு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இப்போ இதை பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இது எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதே டைம்ல போலீஸ் வந்துட்டு அந்த டீச்சருடைய டெட் பாடியை ஒரு கார் பார்க்கிங்ல இருந்து காருக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவர் வந்துட்டு ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருக்காரு, என்னுடைய தற்கொலைக்கு யாருமே காரணம் கிடையாது, இந்த போட்டோ லீக் ஆனதுனால என் மனைவிக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துடும், என் வாழ்க்கையே நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் தற்கொலை பண்ணிக்கிறேன், என் தற்கொலைக்கு யாருமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. அங்க ஃபாரன்சிக்லாம் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோடைய டீம் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. டெட் பாடி வந்துட்டு ஒரு 4-5 நாளா குறைஞ்சது ஒரு 3 நாளைக்கு மேலேயாச்சும் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா இது கண்டிப்பா தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. ஃப்ரெண்டுக்காரன் அதை எப்படி மச்சான் அவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நேத்து நைட்டு தான் அந்த போட்டோ எல்லாமே லீக் ஆயிருக்கு, சொல்ல போனா இன்னைக்கு காலைல தான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு, ஆனா இந்த ஆளு 3 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு அப்படின்னா வேற என்னமோ இங்க சம்திங் ராங்கா இருக்கு, இந்த ஆள் வந்துட்டு கண்டிப்பா தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல, இந்த ஆளை யாரோ கொலை பண்ணி இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டீப்பா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் லீ, அதுக்கப்புறம் கண்ணாடி போட்ட கண்ணாடி போடாத அந்த பையனை காமிக்கிறாங்க. 3 பேரும் எங்கேயோ வெளியே போயிட்டே இருக்கும் போது அப்ப அங்க நம்ம ஹீரோ வராரு. வா வந்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அடங்கொப்பமாவனே உனக்கு எவ்வளவு தைரியம், ஒரு வயசு பொண்ணை பார்த்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு குதிக்கிறா, சண்டை போடுறா, போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, நானே போலீஸ் தான், இங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காமிக்க, நீங்களே போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மழுப்புறா மக்களே. அப்புறம் ஹீரோயின் ஏறி கிளம்ப, என்ன விஷயம் ஆச்சு, எதுக்கு என்ன கூப்பிட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னுடைய ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அந்த பொண்ணுக்கு போன் பண்ணல, வந்து பார்க்கல, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட நீங்க எப்பயாச்சும் ஒரு கிளாஸ பாத்தீங்களான்னு கேட்கும் போது, என்ன கிளாஸ், தண்ணி குடிக்கிற கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லங்க கண்ணாடிங்க அப்படின்னும் போது, இல்லையே அப்படி எதுவும் நான் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல, அதுக்கும் இப்போ இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கனெக்ஷன் இருக்கு, நீங்க முதல்ல வந்துட்டு அந்த கிளாஸை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் டீடைலா எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்து கிம் டீச்சரை காமிக்கிறாங்க. இவரு வந்துட்டு அந்த மச்சாங்காரனை ஃபாலோ பண்ணும்போது அந்த 4வது மாடி பொண்ணு கூட சேர்ந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வேண்முத்துனே கால் பண்றாரு. கால் பண்ணி என் தங்கச்சியை கால் பண்ண போனே போல, நீங்க எங்க இருக்கீங்க, தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன், நான் உங்களுக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்ணிட்டாரு. போனை கட் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு கசமுசா பண்ண, கிம்மு விடாம பின்னாடியே போறாரு. அந்த ரூம் லைனா இருக்கும் பாத்தீங்களா, அந்த பக்கம் போகும்போது எங்க பார்த்தாலும் அந்த ரெட் லைனா இருக்கு மக்களே, அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு கனெக்ஷனா இருக்கு. நேரா ரூமுக்கு போயிட்டு கதவை தட்டும் போது அந்த ஆள் மட்டும் வெளியே வரான். நீ ஏயா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய தங்கச்சிக்கே நீ துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அடிக்க பார்க்கும்போது, இங்க பாரு நீ எதுவுமே புரியாம பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வந்துட்டு நான் சொல்றத கேளு அப்படின்னும் போது, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன், உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச போறேன் அப்படின்னும் போது, இங்க பாரு அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாத, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒழுங்கா நீ போயிட்டு என் தங்கச்சி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேளு, உனக்கு ஒரு நாள் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா நடு
நடுவுல ஒரு சீன் மக்களே, கிம்முடைய தங்கச்சியும் சேர்ந்துட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல, அதுக்கு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்பாக்கு சாமி கும்பிடலாமான்னு கேட்கும் போது செமையா கடுப்பாகிறாரு. அந்த ஆளுலாம் சாமி கும்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சாப்பிடும் போது, நீ ஏன்டா கோவமா இருக்க, நீ ஏன் மொட்டை பையனா சுத்திக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு தப்பு பண்ணா ஆனா உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா இல்லையா, அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டா என்ன அப்படின்னும் போது, எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அப்பாவுடைய முகம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த ஆள் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது வேற யார் கூடயோ அந்த பொண்ணு கனெக்ஷன்ல இருக்கான்னு தெரிய வந்து கழட்டி விட்டுட்டு இருப்பாரு. அப்பயும் அந்த பொண்ணு கெஞ்சிருப்பா, என்ன மன்னிச்சுக்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க, நான் தான் அந்த பொண்ணை மன்னிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அப்பா அம்மாக்கு துரோகம் பண்ணாரு இல்லையா, அந்த விஷயம் தான் மைண்டுக்குள்ளேயே ஓடிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அப்பா துரோகம் பண்ணிருப்பாரு, அம்மாவும் இவங்களும் மட்டும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவரு ஆசாசியா பாசமா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு துரோகம் பண்றப்பா, அந்த ஒரு கடுப்புல தான் மக்களே இவரு மனசுடைஞ்சு போயிட்டு இருப்பாரு. இப்போ மச்சாங்காரனையும் வந்து வான் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு போயிட்டு அவருடைய ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் நேரா ஸ்கூலுக்கு போறேன், ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் என் திங்ஸ் இருக்கு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப போறேன், பாத்திரு அப்படின்னு சொல்லும் போது, என்னங்க நீங்களும் கிளம்புறீங்க, எல்லாரும் என்னை விட்டு போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கேட்கும் போது, அப்படிலாம் இல்லம்மா நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், அடிக்கடிக்கு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அப்படியே ஸ்கூலுக்கு போறாரு. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சும்மா போனை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுடைய பேரை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல பார்சல் பாக்ஸ்ல பாத்துருப்பாரு. அந்த பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காலாம், அதை வந்துட்டு ரிவீல் பண்ணிருக்கா. அந்த பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அந்த மச்சாங்காரன் கிஃப்ட் கொடுத்தான் பாத்தீங்களா, ஒரு செயின் மாதிரி போட்டிருப்பான், அந்த செயினையும் போட்டோ எல்லாம் போட்டு வச்சிருக்கா. இதையெல்லாம் பார்த்து இவரு வேற ஏதோ நோட் பண்றாரு, வேற எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே பரபரப்பா கிளம்பி வீட்டுக்கு போனா அங்க ஏதோ ஆக்சிடென்ட். என்ன விஷயம்னா தங்கச்சி தான் காரை கொண்டு போயிட்டு அந்த சக்காலத்தி மேல வண்டியை மோதி இருக்காங்க மக்களே, அதாவது அவங்க கார் மேல மோதி இருக்காங்க. ஐயோ தங்கச்சிக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க மச்சான் வரான். வந்த மச்சான் நேரா போயிட்டு பொண்டாட்டிய தூக்காம அந்த 4வது மாடி பொண்ணை ஹக் பண்ணி, உனக்கு ஒன்னும் ஆகலையே, குழந்தைக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனுக்கு சரியான ஷாக்கு. போயிட்டு பொலன்னு பொழக்க தங்கச்சி அப்பதான் ஒரு உண்மையை சொல்றாங்க, அந்த ஆளு என் புருஷனே கிடையாது, அந்த பொண்ணுக்கு தான் புருஷன், அடிக்கடிக்க என்னை வந்து பாத்துட்டு போவாரு, என் புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு அவர் தான் சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க அக்கா மக்கா இது அல்லவா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். முக்கியமா நம்ம கிம்முக்கெல்லாம் மனசே உடைஞ்சு போச்சு, தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆக்சுவலா நம்ம கிம்மு போயிட்டு அவங்க கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா அந்த ஆளு நேரா போயிட்டு இந்த பொண்ணு தங்கச்சிக்காரிய மீட் பண்ணி, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, எனக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கு, இதுக்கப்புறம் நீயும் நானும் இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு வந்திருப்பான். கட் பண்ணிட்டா போற நீ கட் பண்ணிட்டு உன்னுடைய கதையை முடிச்சிட்டா அவன் யார் கூட போயிட்டு வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கடுப்பாயிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு கொலை பண்ண பாத்திருக்கா மக்களே, கார் மேல காரை ஏத்தி கொலை பண்ண பாத்திருக்கா. அதுக்கப்புறம் சண்டையும் போட்டிருக்கா. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிம்முக்கு தெரிய வரும்போது இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க பொண்ணு வேற ஓடி போயிட்டு பொண்ணை தூக்குறாரு. மாமா என்ன மாமா ஆச்சு, அம்மா ஏன் அழுகுறாங்க, நீங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் சொன்ன அந்த கண்ணாடி ஞாபகம் வந்து ரூமுக்கு போயிட்டு ரூம் முழுக்க அந்த கண்ணாடி இருக்கான்னு தேடும் போது கிடைக்கவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு நோட்டு மாதிரி என்னமோ கிடைக்குது, அதை கொண்டுட்டு வந்து வெளியே வெயிட் பண்றாரு. அப்பதான் ஹீரோயின் வராங்க. நிறைய இடத்துக்கு போயிட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்திருப்பாங்க, கிடைக்கவே இல்லை போல. ஏமா உனக்கு கால் பண்ணா அட்டன் பண்ண மாட்டியா அப்படின்னும் போது, இப்போ என்ன விஷயம் ஆச்சு, உங்களுக்கு கண்ணாடி கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்ணாடி கிடைக்கல, அதுக்கு பதிலா இந்த புக்கு தான் கிடைச்சது, புக்கோ நோட்டோ இதுல பாரு ஏதோ கோடு கூட போட்டு வச்சிருக்கா, இதெல்லாம் என்ன கோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு பேர் தான் எஸ் லைன் அப்படின்னு சொல்லும் போது, அது என்னமா லைன்னு கேட்க இந்த பொண்ணு சொன்னாலா இல்லையான்னு காமிக்கல. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோ கேட்கும் போது அந்த எஸ் லைனா என்ன இந்த பொண்ணுடைய கண்ணுக்கு தெரியும். அந்த கிளாஸை வாங்கி அந்த பொண்ணு போட்டதுக்கு அப்புறமா அவ கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல நம்ம ஹீரோவால நம்பவே முடியல. என்ன பொய் சொல்றியா, அங்க என்னுடைய சொந்தக்கார பொண்ணு உயிருக்கு போராடி படுத்துக்கிட்டு இருக்கா, லூசுத்தனமா கண்ணாடி போட்டா லைன் தெரியும், அதுல வந்துட்டு அவங்க யாரு கூட ஒன்னா இருக்காங்கன்னு தெரியும், உன்னுடைய கண்ணுக்கு கண்ணாடி போடாமலே தெரியும் அப்படின்னு சொல்ற, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க நம்பினாலும் நம்பல அப்படின்னாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ஹீரோயினுக்கு ஜோ இறந்து போற மாதிரியும் அந்த லைன் மறைஞ்சு போற மாதிரியும் பார்த்துட்டு பேனு கத்த பார்த்தா இவங்க ஸ்கூல்ல இருக்காங்க. மக்களே என்னமா ஸ்கூல் டைம்ல தூங்கி கனவு கண்டு கத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரு பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் நம்ம லீ ஹீரோயின் 3 பேரும் ஒரு ஓரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது உனக்கு என்னாச்சு, நீ எதுக்காக அந்த ஸ்கூலுக்குள்ள அந்த மாதிரி கத்தன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏதோ கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ லீ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வீக்கெண்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்ல நான் வெளியெல்லாம் வரல, ஒரு ஹோட்டல்ல எனக்கு ரிசப்ஷனிஸ்டா வேலை கிடைச்சிருக்கு, நாங்க போயிட்டு வேலை பார்க்க போறேன், என்னால எங்கேயும் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இவங்க ஸ்கூல்லயே ஒரு கண்ணாடி போட்ட டீச்சரை காமிக்கிறாங்க. இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்க நம்ம ஸ்வீட் டீச்சர் இவங்களை கூப்பிட்டு செமையா திட்டுறாங்க. இந்த வேலையை பார்க்க மாட்டியா அந்த வேலையை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க இவங்களுக்கும் அந்த எஸ் லைன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டீச்சர் கிட்ட ஒரு எஸ் லைன் கூட இல்ல, என்ன இந்த பொண்ணு யார் கூடயும் பழக மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஜாலியா பேசும்போது எனக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்றதுலாம் ஆசையே கிடையாது, வேற வழி இல்லாம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய நடிகை ஆகணும் அப்படின்னு தான் ஆசை, நான் வந்துட்டு கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பயங்கரமான ஆக்ட்ரஸா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க அங்க ஒரு மியூசிக் டீச்சரை காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட இவங்க அந்த டீச்சரை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த மியூசிக் டீச்சரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல மக்களே. அந்த பையனையே இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி டீச்சரு விக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு வித்தியாசமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த ஹோட்டல்ல நின்னு ஏதோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, வியர்டா சிரிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம அந்த அக்கா பொண்ணுடைய கேஸ தனியா விசாரிக்கிறாங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருடைய போட்டோவையும் ஒட்டி வச்சு இவங்கள யாரு வந்துட்டு என் அக்கா பொண்ணை கொலை பண்ண பாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா அந்த இங்கிலீஷ் டீச்சரா தான் இருப்பாரு. கிம்முக்குள்ள கனெக்ஷன் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அவர் எப்படி பண்ணிருப்பாரு, அவர் தான் இந்த சம்பவத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு, அவர் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எப்படின்னா ஜோ வந்துட்டு இந்த போட்டோவை காமிச்சு எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு இந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காரு. தள்ளி விட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயம் வெளியே வந்தா நமக்கு மானம் போயிடும் மறுவாது போயிடும் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது கிடையவே கிடையாது, இங்க வேற என்னமோ நடந்திருக்கு. முக்கியமா இந்த கண்ணாடி எங்கன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கண்ணாடி வந்ததுக்கு அப்புறமா தான் ஜோ வந்துட்டு வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சா அப்படின்னும் போது இந்த கண்ணாடியில அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது அந்த எஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னாங்க பாத்தீங்களா, அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆட பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ போலீஸ்டா அப்படின்னு சொல்லும் போது என்னாலையும் நம்ப முடியலதான், ஆனா இதான் உண்மை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க சீஃப் வராரு. சீஃப் வந்த உடனே அந்த போர்டெல்லாம் இவங்க மறைச்சு வைக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு வந்து ரிசப்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல யாரோ அங்க வராங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லீயும் அந்த பையனும் வந்திருக்காங்க. நீங்களாம் இங்க வரக்கூடாது, அண்டர் 18 அப்படின்னு சொல்லும் போது நீ மட்டும் என்ன 28 வயசா போடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பையனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் மக்களே. இது லீக்கு நல்லாவே தெரியும். வேணுமுத்து நீ பக்கத்துல உட்கார வச்சு அழகு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல அங்க யாரோ வந்து ரூம் கேக்குறாங்க. அதுவும் குறிப்பிட்ட அந்த ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் கீயை கொடுத்தனப்ப இந்த லேடிய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இந்த வாய்ஸ கூட கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த கண்ணாடி டீச்சர் 206 ரூமுக்கு போயிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இவங்க தனியா தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு அந்த ரெட் லைன்லாம் தெரியும் பாத்தீங்களா, இது வரைக்கும் இவங்க யார் கூட எல்லாம் ஒன்னா இருந்தாங்க, எப்படிலாம் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஒன்னா இருக்கிறது அப்படின்னா தான் ரொம்ப பிடிக்குமா. இருந்தாலும் அந்த மியூசிக் டீச்சர் மேல இப்போ ஒரு அளவு கடந்த அன்பு வந்துட்டு எப்படியாச்சு உன்னையும் இங்க தூக்கிட்டு வந்து அனுபவிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மொட்டை மாடிக்கு போயிட்டு துணியெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருக்கும் போது லீயும் அந்த பையனும் வராங்க. அவங்க மண்டையில எந்த விதமான கோடும் கிடையாது. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த கண்ணாடி போட்ட டீச்சரு உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. இவங்களை நீ இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாதா, நான் பார்த்திருக்கேன், நம்ம ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, ஓ அவங்களா இவங்க ஏன் தனியா வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசி கலாச்சுக்கிட்டு இருக்க இவங்க நேரா வீட்டுக்கு போறாங்க. அந்த விக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே வெளியே யார் கூட எல்லாம் கனெக்ஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயின் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஹீரோயினுடைய அம்மா அப்பா கேஸ் எடுத்து மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல படிச்சு பார்க்கும்போது புருஷன் வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு கூடிய கனெக்ஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்துட்டு அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கொலை பண்ணிட்டு ஓடியும் போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போதே போலீஸ் கிட்ட அப்பா மண்டையில 2 கோடை பார்த்தேன், அந்த கோடுல ஒரு கோடு அம்மாவுடைய மண்டைக்கு போச்சு, இன்னொரு கோடு வந்துட்டு அப்பாவுடைய மண்டைக்கு போச்சு, அதுல இன்னொரு கோடு வந்துட்டு வேற ஒரு லேடியுடைய மண்டைக்குள்ள போச்சு, இதை நான் வரைஞ்சு வச்சேன், இதை பார்த்துட்டு தான் அம்மா வந்துட்டு அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா நீ என்னமா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இதை போலீஸ் எழுதி வச்சு நமக்கு சரியான எவிடன்ஸே கிடைக்கல, குழந்தை இதான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்படின்னா நம்ம ஹீரோயின் சொன்னது உண்மைதான் போல, நம்ம ஹீரோயின் பொய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. நீ சொன்னது எல்லாமே உண்மையானு கேட்கும்போது உண்மைதான், இதுல யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே, நம்ம ஜோவுடைய மண்டையில இருந்து ஒரு லைன் போச்சு இல்லையா, அந்த லைன் வந்துட்டு ஸ்கூல்ல இருக்க அந்த பையன் கூட கனெக்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அந்த பொண்ணுடைய மண்டையில ஒரே ஒரு லைனை தான் பார்த்தேன், அந்த லைன் வந்துட்டு யார் கூடயும் கனெக்ட் ஆகல, அது யார் கூட கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தெரியல, இப்போ எதுக்காக இத பத்தி கேக்குறீங்க, அந்த லைனை பத்தி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ இவளே கெஸ் பண்றா. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா அந்த லைன் யார் கூட கனெக்ட் ஆச்சோ அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பண்றீங்களான்னு கேட்கும்போது மேபி அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே, நீ சொல்ற இல்லையா என்னுடைய ஜோ வந்துட்டு அந்த கண்ணாடி யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல கண்ணாடி வேற எங்கேயாச்சும் இருக்குமா, வேற யாராவது யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்ல அடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது ஒரு நியூஸ், அந்த நியூஸ்ல ஒரு பையனை கைது பண்றாங்க. அந்த பையனை கூட்டிட்டு வரும்போது அந்த பையன் எல்லாரையும் வியடா பாத்துக்கிட்டு இருக்கான். அதே கண்ணாடியை இவன் யூஸ் பண்றானோ, நமக்கு என்ன தெரியுதோ அதே விஷயம் இவனுக்கும் தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கண்ணாடி தான் இந்த கண்ணாடியா இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் பாக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, அந்த கண்ணாடிக்கார டீச்சரை காமிக்கிறாங்க. இவங்க எங்கேயோ போயிட்டே இருக்கும்போது அந்த டைம்ல ஒரு ரூம்குள்ள அந்த மியூசிக் டீச்சரை பாக்குறாங்க. இந்த ஆள் கிட்ட லைட்டா பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அவன் இந்த பொண்ணை ஃப்ளர்ட் பண்றான். பதிலுக்கு இவளும் வழிஞ்சிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிக்கும் போது அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது அங்க லீய காணும், அந்த பையன் மட்டும் இருக்கான். எங்கடா நீ மட்டும் தனியா வர, அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் முன்னாடியே கிளம்பி போயிட்டா, ஏதோ ஒரு முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லும் போது சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல இல்ல நீ போகாத, ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஸ்பாட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க யாரையும் காணும், நீங்க அடிக்கடிக்க வருவியா, இந்த ஸ்பாட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எப்பயாச்சும் வருவேன், போர் அடிச்சா வருவேன், இங்க வந்தா ரொம்ப அமைதியா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, அதான் உன்னையும் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஆனா எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களே உள்ளுக்குள்ள குதிக்கிறாங்க. அடி பாவி, நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு உள்ள குதிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்து கோட்லாம் போத்தி விட்டு இவன் நூடுல்ஸ் கூட கொண்டு வந்திருப்பான். அதை சாப்பிடும் போது என்னடா நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர, பிரச்சனை இல்லையான்னு கேட்கும் போது எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, லீ மட்டும் பார்க்காம இருக்கணும், அவளோட இது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. இந்த பையனை ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது மக்களே. யாருமே ஹீரோயின் கிட்ட பெருசா பேசவே மாட்டாங்க. இந்த பையன் நல்லா பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு ரெட் கலர் லைன் தெரியும் அப்படின்னும் போது லைன் தெரியுமா, அது என்ன லைனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என் மண்டையில தெரியுதான்னு கேட்கும் போது உன்னுடைய மண்டையிலையும் இல்ல, லீயோடைய மண்டையிலையும் இல்ல, என் மண்டையிலையும் இல்ல அப்படின்றாங்க. அடுத்து வீட்டுக்கு போயிட்டு கூட அந்த பயணியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது, நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவை பார்க்க ஒரு திருட்டு பொண்ணு ஸ்டேஷனுக்கே வந்திருக்கா. அடியே நீ ஆண்டி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு முக்கியமான தேவை, அதான் கால் பண்ண, நீ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேரா உன்னை பார்க்க வந்துட்டேன், அடுத்த வாட்டியாச்சு கால் பண்ணா எடு அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆட நாசமா போன எடுவட்ட பயலே அப்படின்னா நீ திருட்டு பொண்ணையும் சும்மா விட்டு வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போக ஃப்ரெண்டுக்காரு கலாய்க்கிறாரு. திருடியே கூட விட மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன மச்சான் பண்றது, உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. இது வரைக்கும் கிம்ம காணும் அண்ட் வந்துட்டு தன்னுடைய அக்கா பொண்ணை யாரு தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இவங்க கேஸ பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ உண்மையிலேயே உன்னுடைய வாழ்க்கையில யாரையாவது லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேக்குறாரு. இது வரைக்கும் நம்ம ஹீரோ யாரையும் லவ் பண்ணது கிடையாது, ஒன்னா மட்டும்தான் இருந்திருப்பாரு. ஆனா ஒரு பொண்ணை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய டீச்சர் தான் மக்களே. அந்த லேடியை இவருக்கு ரொம்ப
ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆனா அந்த லேடி கூட ஒன்னா இருக்கணும், அந்த மாதிரி பண்ணும் அப்படின்னா ஆசையே கிடையாது. அந்த பொண்ணை பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து அந்த கண்ணாடிக்கார டீச்சரை காமிக்கிறாங்க. இவங்க மறுபடியும் ஹோட்டலுக்கு போறாங்க, ரூமை புக் பண்றாங்க. அந்த ரூமுக்கே போயிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, யார் இவ, சரியான லூசா, தனியா வந்து புலம்பிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுக்காம போக இப்போ இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. பக்கத்து ரூம்ல தான் முதல்ல இந்த கண்ணாடியை போட்டுட்டு யாரு ஒன்னா இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதே ரூமுக்கு என் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து ஒன்னா இருக்கணும், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பக்கத்து ரூமை எட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஐ மீன் தனக்கு தானே கண்ணாடி எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டே இருக்க அங்க யாரும் வராங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மியூசிக் டீச்சர் தான். இந்த ஆளு எங்க இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போல. என்ன டார்லிங், என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க அதை பார்த்துட்டு இவங்க செமையா கடுப்பாகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரெட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு மக்களே. கடைசியா அந்த பொண்ணு ரொமான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கும் நம்ம இங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நாளைக்கும் நீ வரையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி டீச்சரு கீழே போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி நான் நாளைக்கு வரைக்கும் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக என்னாச்சு இந்த டீச்சருக்கு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பாக்குறாங்க. அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தீயணைக்கும் கருவியை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணுடைய மண்டையிலேயே ஓங்கி போடு. அந்த பொண்ணு மட்டையானவனே ரூம்குள்ள தூக்கிட்டு போயிட்டு கட்டி போட்டு என்னுடைய ஆளு கூடிய நீ கசமுசா பண்றியா, இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக ஐயோ என்ன இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் இந்த பொண்ணு போட்டுட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அந்த மியூசிக் டீச்சரும் வராரு. அவர் வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவ உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வரா. ஏங்க நீங்க இங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவ, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உன் கூட ஒன்னா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ரொமான்ஸ் பண்ண பார்க்கும்போது அந்த ஆளு கடுப்பாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு யாருமா நீ பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கிருந்து போக பார்க்க வேட்ரிக்கான தூக்கி மேல அடிக்கிறா. இங்க பாரு, உன்னால இங்க இருந்து வெளியே போக முடியாது, நீ குடிச்ச தண்ணியில மயக்க மருந்து கலந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த ஆளு மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். தலையில செமையா அடிப்படுது. அதுக்கப்புறமேட்டுக்கா அவனை தூக்கி அந்த பெட்டுக்கு மேல படுக்க வச்சுட்டு அவனையே கற்பழிக்க ட்ரை பண்ணும் போது பார்த்தா தலையில இருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு மக்களே. அவன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். மயக்கம் போட்டு கீழே விழும்போது தலையில செமையா காயம்பட்டு அவன் இறந்தே போயிட்டு இருக்கான். ஐயோ நான் கொலை பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு இவ கையில ஒரு பெரிய ஸ்லாப்லர் மாதிரி ஏதோ வச்சிருப்பா. அதை வந்துட்டு உடம்பு முழுக்க அடிச்சுக்கிட்டு பாத்டப்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு உடம்பு முழுக்க அடிச்சுக்கிட்டு அவ தற்கொலை பண்ணி இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்தா ஒரு சவுண்டு, என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்ணாடி டீச்சருடைய ரூம்குள்ள இருந்து அந்த லவர் பொண்ணு வெளியே வந்து என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறா. என்னாச்சுன்னு கேட்கும்போது இவங்க எல்லாமே சொல்ல பக்கத்து ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது மியூசிக் டீச்சர் இறந்து கிடக்குறாரு. பாத்டப்ல அந்த கண்ணாடி டீச்சரும் இறந்து கிடக்குறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. அடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணா நம்ம ஹீரோ டீமோட வராரு. டீமோட வந்து எல்லா விஷயத்தையும் பாக்குறாரு, இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றாரு. ஹீரோயினை தனியா கூப்பிட்டு நீ அந்த ரெட் லைனை இவங்க ரெண்டு பேர்கிட்ட பாத்தியா, அதாவது இறந்து போன டீச்சர் கிட்டையும் அதுக்கப்புறம் இந்த சார் கிட்டையும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அந்த கண்ணாடி டீச்சர் கிட்ட ரெட் லைனை பார்த்தேன், அதே போல இவருடைய மண்டையிலையும் ரெட் லைனை பார்த்தேன், அது கனெக்ட் ஆச்சா இல்லையான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லும் போது சரி நீ கவலைப்படாத, நான் எதுவும் இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க முதல்ல அந்த கண்ணாடி வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு கண்டுபிடிங்க, அந்த கண்ணாடி வெளியே இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாரு. அந்த கண்ணாடியை கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறமா அக்கா பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் அந்த பொண்ணு இறந்து போனாலே அந்த பாத்டப்பை செக் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு பார்க்கும்போது பாத்டப்குள்ள கண்ணாடி இருக்கு மக்களே. அந்த கண்ணாடியை போட்டு கண்ணாடியில பார்க்கும்போது இவருடைய மண்டையை பார்த்து அவரே ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த எபிசோட முடியுது. இதுவரைக்கும் இந்த சீரீஸ்ல இதுவரைக்கும் 4 எபிசோட் மட்டும்தான் மக்களே வந்திருக்கு. இதுக்கப்புறம் 1 by 1 வரும். வர நான் போட ஆரம்பிச்சிடுறேன். வந்தாதான் போட முடியும், இல்லாத எபிசோட போட முடியாது. சோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மக்களே. யாரெல்லாம் அடுத்த பார்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வெயிட் பண்ற எல்லாரும் எஸ் போட்டு ஒரு ஹார்ட்டையும் போட்டு கமெண்ட்ல விட்டு விடுங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க, பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே மக்களே, பாய்.